Hi, your profile has been shortlisted. Kindly send your CV or resume. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தோடனே நிறைய பேர் பயந்து போயிடும். ரெஸ்யூமே எப்படி பண்ணுறது, ஒரு சிவினா என்ன, எப்படி அதை தயார் செய்கிறது, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அதில் போடணும், ஏன்னா உங்கள் ரெஸ்யூமையை வச்சு தான் அந்த ஜாப் உங்களுக்கு தரலாமா வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் கையில் ஒரு ஜாப் இருந்தால் தான் அது மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அண்ட் பணத்தை சம்பாதிச்சாதான் அதை ஃபஸ்ட் நீங்கள் சேமிக்க முடியும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் பணம் வளர போகுது. ஸோ ஆன் த ஹோல் உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா ஒரு ஜாபை கையில் வாங்குறது. அண்ட் அது வாங்குறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமே அல்லது சிவி இருக்கணும். அண்ட் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு IndianMoney.com தமிழ் சேனல். நான் நட்டாலியா. அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சிவினா என்ன, ரெஸ்யூமேனா என்ன, எப்படி அதை தயார் செய்கிறது, இல்லை வந்துட்டு ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு சிவியில் எந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனிப்பாங்க, அண்ட் எத்தனை விதமான டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூமேஸ் இருக்குது, அதை எப்படி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரு ரெஸ்யூமே அல்லது சிவினா என்ன? ஸோ எப்படி வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்கிறோம், சில பேர் இது சிப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான், அது பொட்டேட்டோவில் செய்யப்பட்டது தான், ஆனால் இது வந்துட்டு ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து ஃப்ரைஸ், இது வந்து சிப்ஸ். அதே மாதிரி தான் ஒரு சிவி மற்றும் ரெஸ்யூமே. ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஷார்ட்டர் ஃபார்ம், அது வெறும் 1 பேஜ் அல்லது 2 பேஜ் இருக்கும். ஆனால் சிவி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 to 10 பேஜ் வரைக்கும் இருக்கும். அண்ட் ரெஸ்யூமேல நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்கள் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான ஆப்டான டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பீங்க, அதாவது ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ். ஆனால் இதுவே ஒரு சிவி எடுத்துக்கோங்க, இது வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் எஜுகேஷன் வந்து எங்கேருந்து படிச்சிங்க, அங்கே ஏதாவது சர்டிஃபிகேஷன் வாங்கினீங்களா, எப்போ ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட்டு ஜாப் எப்போ, அங்கே என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, இந்த மாதிரி டைம் லைனாக ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுக்குறது வந்துட்டு சிவி. ஸோ ஒரு சிவி மற்றும் ரெஸ்யூமேக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிவி அல்லது ரெஸ்யூமே நீங்கள் கொடுத்தா தான் உங்கள் ஜாப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. அவங்க இதை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஸோ பேசிக்காக ஒரு ரெஸ்யூமேல எந்த மாதிரி விவரங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தியான பயோடேட்டா போட்டதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது எங்கே படிச்சிங்க, என்ன படிச்சிங்க, எந்த ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு அடியில் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணீங்க, அங்கே என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, உங்கள் ஜாப் ரோல் என்ன, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அங்கே வேலை செஞ்சீங்க, இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறமா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு சார்ந்த ஸ்கில்ஸ், அது ஏதாவது நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மீடியா பர்சனாக கான்டென்ட் ரைட்டிங் இல்லை பப்ளிக் ஸ்பீக்கிங், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கில். இது வந்து நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கடையில் ஆட் பண்ணணும். இல்லையா அடுத்தது வந்துட்டு ஸ்கில்ஸ், அதாவது நார்மலாக உங்களோட டே டு டே லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது நீங்கள் வந்துட்டு நல்லா பாடுவீங்க, ஆடுவீங்க, இந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் அங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற ஒரு பேப்பர் தான் ரெஸ்யூமே. அண்ட் இதை சப்மிட் பண்ணால் தான் அந்த ஜாப் உங்களுக்கு தரலாமா வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரெஸ்யூமேனா என்ன, சிவினா என்ன மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கணும், அதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு எம்ப்ளாயர் ஒரு ரெஸ்யூமேல என்ன மாதிரி விஷயங்களை மெயினாக கவனிப்பாங்க அதை பற்றி பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணுறீங்க ஒரு ஜாப்க்கு அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைன் ஃபார்மேட்லேயே வந்துட்டு ஒரு ரெஸ்யூமே நீங்கள் தயார் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயர் சப்போஸ் வந்துட்டு கான்டென்ட் ரைட்டிங் இல்லை காப்பி ரைட்டிங் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூமேல காப்பி ரைட்டிங் இல்லை நியூஸ் ரைட்டிங், அங்கே என்ன தேடுறாங்களோ அந்த ஒரு கீவேர்ட் உங்களோட ரெஸ்யூமேல இருக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் நீங்கள் தேடுறீங்க, உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட் தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த மாதிரி ரெலவெண்ட்டான கீவேர்ட்ஸை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ண முடியும். அண்ட் ஆட் பண்ணாதான் அந்த ரிலேட்டட் ஜாப், அந்த ரெலவெண்ட் ஜாப் யாராவது தேடிட்டு இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கீவேர்டு அவங்க தேடிட்டு இருக்க அந்த கீவேர்ட் உங்கள் ரெஸ்யூமேலையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஜாப்க்கு தேடிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும், எந்த மாதிரி ஸ்கில்ல நீங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை ஃபஸ்ட் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து உங்களோட ரெஸ்யூமேல ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் அவங்க ஒரு கேண்டிடேட்டை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க லிங்க்டின்னோ இல்லை அவங்க வெப்சைட்ஸ்லையோ போயிட்டு ஒரு கீவேர்டு அடிப்பாங்க, அதாவது கான்டென்ட் ரைட்டர் இல்லை தமிழ் ஆங்கர், இந்த மாதிரி ஒரு கீவேர்டு அடிச்சதுக்கப்புறம் அந்த கீவேர்ட் யாரோட ப்ரொஃபைல்லாம் இருக்கோ அவங்க ப்ரொஃபைல்லாம் மேலே வந்துடும். அண்ட் அது மூலயமா தான் வந்துட்டு அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து ரெஸ்யூமையை கேட்பாங்க. ஸோ இது ப்ராசஸே இப்படி தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை இண்டஸ்ட்ரியில வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த கீவேர்ட்ஸை கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதை ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம்ஸ் வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரெலவெண்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ஆஃப்கோர்ஸ் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சப்போஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு உங்ககிட்ட, கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ணியிருக்கணும்.
அண்ட் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கான்டென்ட் ரைட்டிங்கில் வந்துட்டு நியூஸ் ரைட்டிங் தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு போடுங்க உங்கள் ரெசுமேல. ஏன்னா ரெசுமேல ஒர்க் செக்ஷன் இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 4-5 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கலாம், 4-5 டிஃப்ரெண்ட் ஜாப் ரோலில் எடுத்துருக்கலாம். அதில் ஏதாவது ஒன்று தான் வந்துட்டு கான்டென்ட் ரைட்டிங் ஒரு நியூஸ் ரைட்டிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் நியூஸ் ரைட்டிங் தான் தேடுறீங்கன்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபஸ்ட்டில் போடுங்க. அதுதான் உங்களோட ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டலாக 4 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சப்போஸ் நீங்கள் வந்து நியூஸ் ரைட்டிங் ரீட் பண்ணுறீங்கன்னா நியூஸ் ரைட்டிங்கில் உங்களுக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அது பார்ப்பாங்க. அது வந்து ரெலவெண்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டோட்டலாக உங்கள் ஹோல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நீங்கள் உங்கள் ரெசுமேல ஆட் பண்ணால் போதும். அடுத்ததாக நீங்கள் ஒரு ரெசுமே பண்ணும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ரொம்ப கிளியராக மற்றும் சிம்பிளான ஒரு லாங்குவேஜில் உங்கள் ரெசுமையை தயார் செய்யணும். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ரெசுமே தயார் செய்யும் போது நீங்கள் மெயினாக இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறையா வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ஸோ இல்லை நிறைய ஜாப்ஸோ கம்பெனிஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு ரெசுமேஸ் இங்கிலீஷில் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு உங்களோட ரெசுமே மேக் பண்ணக்கப்புறம் சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வந்து டெக்னிக்கலாக அப்படியே பெரிய பெரிய ஃபேன்சி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு அவங்க கீவேர்ட்ஸில் இருக்காது. ஏன்னா இங்கே ஹோல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கீவேர்ட் சர்ச் பண்ணும்போது அந்த கீவேர்டு உங்கள் ரெசுமேல இருக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். இங்கே வந்து நீங்கள் ஃபேன்சியாக வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், செம்ம அப்படியே நீங்கள் பெரிய புத்திசாலின்னு காமிச்சிக்கணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் உங்கள் ரெசுமையை தயார் செய்யலாம். ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயர் வந்துட்டு ஒரு ரெசுமேல என்ன மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்க, எப்படி அவங்களுக்கு வேணும் அதை பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ரெசுமையை எப்படி தயார் செய்கிறது அதை பற்றி பேசுவோம். இப்போ ஒரு ரெசுமையை தயார் செய்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்களே உங்கள் வீட்டிலே உட்காந்து தயார் செய்யலாம். ஆனால் இதுக்குன்னே தனியாக மக்கள் இருக்காங்க, அவங்கள கூட நீங்கள் ஹையர் பண்ணி கொஞ்சம் காசு பே பண்ணி நீங்கள் ரெசுமே பண்ண சொல்லலாம். பட் இதை நீங்களே கூட தயார் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்குது, உங்களுக்கு உங்கள் ரெசுமே எப்படி வேணும், இதெல்லாம் நீங்களே டிசைன் பண்ணலாம் வீட்டில் உட்காந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபார்மேட்டை நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ பிக் யோர் ஃபார்மேட். ஃபார்மேட்டுன்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெசுமேல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசுமேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக். அதாவது உங்கள் ரெசுமே பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், நிறையா வந்து அதில் வந்துட்டு நீங்கள் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெசுமே வந்துட்டு இட்ஸ் அ இன்ஃபோகிராஃபிக் ரெசுமே. ஸோ இந்த ரெசுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய கிராஃப்ஸ் இல்லை வந்துட்டு பை சார்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ இல்லை வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் டேட்டா பேஸ் இல்லை கோடிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ரெசுமே பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிராஃபிக் டிசைனர் இல்லை ஒரு ஆர்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபோகிராஃபிக் ரெசுமே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு ஃபார்மேட் எதுன்னு கேட்டிங்கன்னா குரோனோலாஜிக்கல் ரெசுமே. இது குரோனோலாஜிக்கல் பேர்லேயே இருக்குது. நீங்கள் டைம் லைன் படி உங்கள் ரெசுமையை தயார் செய்ய போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரெசுமையை பாருங்கள். ஸோ இந்த ரெசுமையில் பாருங்கள், இங்கே வந்து குரோனோலாஜிக்கல் வேல வந்துட்டு அவங்க ரெசுமையை தயார் செஞ்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ரீசிங், லாஸ்ட்டாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சாங்களோ அந்த ஒரு டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட எஜுகேஷன் அதாவது காலேஜ், அப்புறமா அவங்க ஸ்கில்ஸை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டை வச்சு நீங்கள் ஒரு ரெசுமே தயார் செய்கிறீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் அ குரோனோலாஜிக்கல் ஃபார்மேட். ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டை கூட யூஸ் பண்ணி உங்கள் ரெசுமேஸை நீங்கள் தயார் செய்யலாம். இப்போ அடுத்த ஃபார்மேட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனல். ஸோ பேர்லேயே இருக்குது, இட் இஸ் ஃபார் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ரெசுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குரோனோலாஜிக்கல், அதாவது டேட் பிரகாரம் நம்ம ரெசுமையை தயார் செஞ்சோம். இப்போ ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது, இட் இஸ் ஃபார் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு மீடியா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு ரெசுமையே பண்ணலாம், அது எந்த ஜாப்க்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா மீடியா இண்டஸ்ட்ரியில் நான் வந்துட்டு சோஷியல் மீடியா மேனேஜர் இல்லை கான்டென்ட் ரைட்டர் இல்லை கிராஃபிக் டிசைனர் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ஒரு ரெசுமே வந்து அப்டேட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஃபங்க்ஷனல். ஏன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு ஜாப் ரோல் அந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு என்ன மாதிரி ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையோ அதை மட்டும்தான் இந்த ஒரு ரெசுமேல நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடையாது. நான் முன்னாடி பேசணும் இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண மாட்டீங்க, வெறும் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜாப்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ ஃபங்க்ஷனல் ரெசுமே. கடைசியான ஃபார்மேட் காம்பினேஷன் ரெசுமே. ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்க ரெசுமையை பாருங்கள். இது ஏன் காம்பினேஷன் சொல்கிறோன்னா இங்கே வந்துட்டு அவங்க டேட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றும் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப்
ஃபங்க்ஷனல் மற்றும் chronological. அதாவது இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் ரெஸ்யூமோட சம்மரியை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரெலவெண்ட் ஸ்கில்ஸ், ஏன்னா ஃபங்க்ஷனல் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெலவெண்ட் ஸ்கில்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒர்க் ஹிஸ்ட்ரியும் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சுருந்தோம், அதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சேன், இந்த மாதிரியான டேட் பிரகாரம் அவங்க ஒர்க் ஹிஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட எஜுகேஷனையும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கனால இட் பிகம்ஸ் அ காம்பினேஷன் ரெஸ்யூமே. ஸோ நீங்கள் ரெஸ்யூமேன்னு ஒன்று தயார் செய்யும் போது நீங்கள் 4 விதத்தில் தயார் செய்யலாம். அதாவது இன்ஃபோகிராஃபிக், chronological, ஃபங்க்ஷனல் மற்றும் காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சாச்சு. உங்கள் ஃபார்மேட் எதுன்னு நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஏன்னா ரெஸ்யூமேனா வெறும் நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்க, இல்லை வந்துட்டு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இது மட்டும்தான் இல்லை. உங்கள் பேசிக்கான பயோடேட்டாவே நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள் பேர், உங்கள் ஏஜ், கரண்ட்டாக எந்த சிட்டியில் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எந்த சிட்டியில் இருந்தீங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பயோடேட்டாவில் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் அடுத்த செக்ஷன், த இம்பார்ட்டன்ட் செக்ஷன், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூமே தயார் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்கள் ரெஸ்யூமே சம்மரியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட பயோடேட்டா, அப்புறமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். எஜுகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், சப்போஸ் யூ ஆர் அ ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்களோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை இல்லை வந்துட்டு உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. இப்போ உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட பேர், அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் எந்த ஜாப் ரோலில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சீங்க, அங்கே ஏதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சா, இல்லை ஏதாவது வந்து சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா, அது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் பண்ணணும். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் வாலண்டியர் ஒர்க் அல்லது ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உங்கள் மெயின் 9 to 6 ஜாப் இல்லை. இப்போலாம் நிறைய பேர் வந்துட்டு 2-3 வேலை வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு 9 to 6 ஜாப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய சைட் ஹசலும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வந்துட்டு உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கீழே அதை ஆட் பண்ணுங்கள். எடுத்தோடனே வந்துட்டு டேரெக்டாக உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு போயிடாதீங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வேறு ஏதாவது வாலண்டியர் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களா, அது எப்படி, அந்த பிஸ்னஸோட பேர் என்ன, எப்போ ஆரம்பிச்சிங்க, அங்கே என்னெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அடுத்ததான் நீங்கள் ஆட் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா ஒர்க் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் அதையும் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து உங்கள் எஜுகேஷன் ஸ்டார்ட் வித் காலேஜ். இங்கே வந்து நீங்கள் chronological ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜோட டீட்டெயில்ஸை போடலாம், அங்கே இருந்து எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க ஒரு செமஸ்டர்லையும், இல்லை அடுத்தது வந்துட்டு வேறு ஏதாவது சைடில் வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்கூல் +2 +1 அப்புறம் 10th போதும். 10th வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போகணுன்னா நீங்கள் சிவி மாதிரி தயார் செய்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேஷன் அங்கே பண்ணீங்க, ஏதாவது அவார்ட் வாங்கினீங்களா, டான்ஸ் பண்ணி வின் பண்ணீங்களா, அந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே உங்கள் சிவியில் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் ரெஸ்யூமே கீப் இட் ஷார்ட், 1 பேஜ் அல்லது 2 பேஜ் மேக்ஸிமம். தட் இஸ் வெரி குட். ஸோ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணக்கப்புறம் அடுத்ததாக உங்களோட ஸ்கில்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்கள் ஹாபீஸ். உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவ் போக பிடிக்குமா, நல்லா பாடுவீங்களா, இல்லை நல்லா பேச்சு திறமை இருக்கா, இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் பேஷன் எதுவோ, உங்கள் ஸ்கில்ஸ் எதுவோ எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கில்ஸ் செக்ஷனில் நீங்கள் அழகாக போடலாம். ஸோ ஸ்கில்ஸ்னு பேசும்போது முன்னாடி சொன்ன மாதிரி 2 விதமான ஸ்கில் இருக்குது. ஒரு டெக்னிக்கல், ஒன்று நார்மல் ஸ்கில். ஸோ இங்கேயுமே வந்து டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு தேவைப்பட்ட ஸ்கில். சப்போஸ் நீங்கள் ஆங்கராக வேலை செய்கிறீங்க அப்படின்னா இன்டர்வியூ பண்ணுறது ஒரு ஸ்கில், பேச்சு திறமை இருக்கிறது ஒரு ஸ்கில், நிறைய லாங்குவேஜில் பேச தெரியுமா அது ஒரு ஸ்கில். ஸோ இப்போ ஆங்கருக்குன்னு தனியாக இந்த ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். இது வந்து டெக்னிக்கல். நார்மல் ஸ்கில்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா பாட தெரியும், ஆட தெரியும், நல்லா ட்ரா பண்ண தெரியும், இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது, நிறைய கிட்ட பேசி சோஷியலைஸ் பண்ணுறது நான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, நான் பேசியே வந்துட்டு நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணிடுவேன், அது ஒரு ஸ்கில். ஸோ இந்த மாதிரியான நார்மல் ஸ்கில்ஸை நீங்கள் நார்மல் ஸ்கில்ஸ் கடையில் ஆட் பண்ணலாம். இல்லையா நீங்கள் ஒரே செக்ஷன் ஸ்கில்லுன்னு போட்டு எல்லா ஸ்கில்ஸையும் ஒரே இதில் கூட போடலாம். தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் இன் திஸ். ஒரே ஸ்கில் செக்ஷன் போட்டு உங்கள் எல்லா ஸ்கில்ஸையும் நீங்கள் அங்கே ஆட் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உங்களோட ரெஸ்யூமேயோட சம்மரி. அதாவது ஸ்டார்டிங்கில் உங்கள் ரெஸ்யூமே ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வந்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சம்மரியை ஆட் பண்ணணும். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ சம்மரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். உங்கள் லைஃப்பை பற்றி, உங்கள் கெரியரை பற்றி நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 4-5 சென்டென்ஸில் சொல்ல போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆங்கர், நான் ஒரு தமிழ் ஆங்கர், எனக்கு வந்துட்டு பேசுகிறது நல்லா வரும், இன்டர்வியூ பண்ணுறது நல்லா வரும். அது மட்டும் இல்லை, நான் மீடியா இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃபீல்ட்ஸில் வேலை செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக கிறிஸ்பாக உங்களோட
ரெஸ்யூமேயோட ஒரு சம்மரியை நீங்கள் எழுதணும். அண்ட் சம்மரி அடுத்தது தான் வந்துட்டு உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே நீங்கள் தயார் செஞ்சிட்டீங்க. சப்போஸ் நீங்கள் ரெஸ்யூமே பண்ணக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங் ரெஸ்யூமேன்னு பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஆங்கர்னு ரெஸ்யூமே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு தடவை பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாப்க்கு தேவையான கீவேர்ட்ஸ் அதில் இருக்கா, இல்லைன்னா எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்துட்டு ஒரு ரெஸ்யூமே ஸ்டார்டிங்கில் தயார் பண்ணி வச்சுட்டு அதே ரெஸ்யூமே நீங்கள் வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஜாப்க்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு அந்த கீவேர்ட்ஸை கரெக்டாக உங்கள் ரெஸ்யூமேல யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, சும்மா வந்துட்டு என்ன ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அங்கேருந்து கீவேர்ட்ஸ் எடுத்து உங்கள் இதில் ஆட் பண்ணாதீங்க. இஃப் இட்ஸ் ட்ரூ ஆட் இட். இது எப்போவுமே வந்துட்டு ஒரு ரெஸ்யூமேல போய் சொல்லாதீங்க. இட் பிகம்ஸ் வெரி பேட். உங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ ரெலவெண்ட்டாக உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அது ஸ்கில்ஸ் இருக்கா, அது உங்களால் பண்ண முடியுமா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில்ஸ் உங்கள் எந்த கம்பெனி வந்து என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்கில்லை எடுத்து உங்கள் ரெஸ்யூமேல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக ஒரு சிவினா என்ன, ஒரு ரெஸ்யூமேனா என்ன, ஒரு கம்பெனி வந்து என்னெல்லாம் பார்ப்பாங்க ஒரு ரெஸ்யூமேல, ப்ளஸ் ஒரு ரெஸ்யூமே எப்படி தயார் செய்கிறது, இவ்வளோ டீட்டெயில்ஸை பார்த்தாச்சு. சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் நீங்கள் ஒரு ரெஸ்யூமே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த டாப் டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா கேன்வா. ஸோ நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட் அங்கே தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்யூமே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களே வீட்டிலே உட்காந்து எடிட் பண்ணலாம். இட் இஸ் தட் ஈஸி. ஏன் கேன்வாவை நீங்கள் ஃபோனில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஜாப்க்கு இப்போ அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா உங்கள் ஆல்ரெடி பழைய ரெஸ்யூமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டாப் ரைட் தேர். இப்போ போய் ஒரு அழகான ரெஸ்யூமே தயார் செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜாபை கையில் உடனே பெறுங்க. ஸோ இப்போ ரெஸ்யூமே இருந்தால் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ ஜாப் கையில் கிடச்சக்கப்புறம் பணத்தை சம்பாதிச்சக்கப்புறம் அந்த பணத்தை நீங்கள் இதை சேமிக்கணும் அல்லது இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பணத்தை நீங்கள் வளர வைக்க முடியும். அண்ட் உங்களுக்கு சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பர்சனல் ஃபைனான்ஸ், இல்லை கெரியர் பில்டிங் கோர்சஸ், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு A to Z நீ கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷன் நிறைய ஃபார்மிங் ரிலேட்டட் மற்றும் அக்ரிப்ரனர்ஷிப் கோர்சஸ் நிறைய இருக்குது. எல்லாமே 6 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். நாங்கள் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு போய் உங்கள் எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு A to Z கான்டென்ட் வந்து கொண்டு வரோம். ஸோ நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக போக சான்ஸே இல்லை. ஸோ உடனே போய் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ யாருக்காவது உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்துட்டு ஒரு ஜாப் தேடிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க வந்து ஒரு ரெஸ்யூமே தயார் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி கான்டென்ட் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் வேணுமா, எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் IndianMoney.com. Get wise, break free.